ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஜென்ரல் நாலேஜ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம 93 வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ இன்றைக்கு நம்ம 94க்குரியதை பார்ப்போம். 94வது கொஷின் என்னென்னு சொன்னால், பாடத்திட்ட சீர்திருத்தத்தில் ISCED என்பது எதனை குறிக்கிறது? கல்வியின் உலகளாவிய ரீதியிலான தரப்படுத்தல். அடுத்தது, தேசிய கல்வி இலக்குகள் எவ்வாறு சுருக்கமாக அழைக்கப்படும்? NEGS. இலங்கையின் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்களிடம் தற்காலத்தில் தெளிவாக தென்படும் போக்கு இது. முன் சேவை பயிற்சியற்ற அதிக எண்ணிக்கையினர் பிரதிநிதித்துவமாதல். அடுத்தது 97வது பார்ப்போம். பாடசாலை ஒன்றின் நோக்கு மற்றும் பணி என்பவற்றிற்கு இடையிலான வேறுபாடு என்ன? அதாவது பாடசாலை ஒன்று நோக்கு என்ன, பணி என்ன? அதாவது நோக்கு எதிர்காலத்தில் அடையக்கூடிய நிலையாவதுடன் பணி என்பது பாடசாலைகளின் திட்டமாகும். உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் என்றவர்கள் அதில் விஷன் மிஷன் என்று 2 இருக்கும் இல்லையா? அதுதான் ஒவ்வொரு பாடசாலைக்கும் வேறுபடும். சரியா? அதாவது ஆசிரியர் வழிகாட்டல் கையேடு கற்பித்தல் செயல்முறைக்கு மிகவும் பொருத்தமான மூலாதாரம் எது? ஆசிரியர் வழிகாட்டல் கையேடு. தற்காலத்தில் உத்தியோகபூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படும் பாடசாலைகளின் வகைப்படுத்தல் யாது? 1AB, 1C, 2ஆம் வகை மற்றும் 3ஆம் வகைப்பாடு பாடசாலைகள். 100வது கேள்வி, இலங்கையின் வரிசை முறை சார்ந்த கல்வி அமைச்சுக்கும் பாடசாலைக்கும் இடையில் செயற்படும் நிர்வாக மட்டங்கள் 4 முறையை குறிப்பிடுகிறது. மாகாண அமைச்சு, மாகாண திணைக்களம், வலயப்படிமனை, கோட்டப்படிமனை. ஓடற்படி வருகுதான். தற்கால இலங்கையில் நிகழ்ந்துள்ள மாற்றங்களுக்கு அமைய கட்டாய கல்வியின் வயதிலை யாரு? 5 தொடக்கம் 16 வருடங்கள். அரசாங்க பாடசாலைகளில் கனிஷ்ட இடைநிலை கட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ள வகுப்புகள் யாவை? 6, 7, 8, 9. அனைவருக்கும் இருமொழி கல்வி என ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தப்படுவது யாது? சிங்களம் அல்லது தமிழுடன் ஆங்கிலம் கற்பித்தல். 1ஆம் வகுப்புக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் அடிப்படைகளில் கூடுதலான சதவீதத்தை உடையது எது? பிரதேசத்தில் வதிவிடம் மற்றும் பெற்றோராக இருக்கும் பழைய மாணவர் அடிப்படை. அக்டோபர் மாதத்தை தேசிய வாசிப்பு மாதம் என பெயரிட்ட நிறுவனம் தேசிய நூலக ஆவணப்படுத்தல் சேவைகள் சபை. இலங்கையில் பாடசாலை ஒன்றின் நடைமுறையில் உள்ள பதவிகளை ஏறு வருஷப்படி குறிப்பிடுக. வகுப்பாசிரியர், பாட இணைப்பாளர், பகுதி பொறுப்பாசிரியர், பிரதி அதிபர், அதிபரும் வரும். பின்வருவனவற்று அரசாங்க பாடசாலைகளில் உத்தியோகபூர்வமாக சேவை புரியும் அதிபர்கள் எந்த சேவைக்கு உரியவர்கள்? கல்வி நிர்வாக சேவைக்குரியவர்கள். தற்போது இலங்கை பல்கலைக்கழகங்கள் எந்த அமைச்சை சேர்ந்தவையாகும்? உயர்கல்வி அமைச்சு. 2014ஆம் ஆண்டின் இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்புக்கு அமைய ஆசிரியர் சேவையில் சேர்த்துக் கொள்பவர்கள் யார்? சேவைக்கால முன் பயிற்சி பெற்ற 18க்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். ஆசிரியர் சேவையில் உள்ளவர்கள் தங்களது ஆசிரியர் வாண்மைத்துவ அறிவை இற்றைப்படுத்துவதற்கு வலயங்கள் தோறும் அமைக்கப்பட்டுள்ள சேவைக்கால பயிற்சி வழங்கும் அமைப்பு எது? ஆசிரியர் மத்திய நிலையம். தரம் 1க்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கு பின்வரும் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் எத்தனை சதவீதம் மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும்? பிரதான குடியிருப்பாளர்கள் 50%, பழைய மாணவர்கள் 25%, மாணவரின் சகோதரர் 15%, கல்வி சார்பணியார் 5%, இடமாற்றம் பெற்ற அரசு ஊழியர்கள் 4%. தரம் 6 தொடக்கம் 9 வரை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தை முதன்முதலாக கட்டாயமாக்கப்பட்ட வருடம் 2008. பல்வேறு சமய குழுக்களினால் நிர்வகிக்கப்பட்ட உதவி பெறும் பாடசாலைகளை அரச உடைமைகளாக்கிய ஆண்டு 1960. சரியா? 113 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன். பேலன்ஸ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.